3 பாதிப்புகள் வந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடரேட் டு ஹெவி ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் வந்து ஒரு ஷாக், ட்ரேட் ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ட்ரம்ப் ரிலேட்டட் செக்டார்ஸ், டெக்ஸ்டைல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது நான் டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் ட்ரம்ப் மூலமாக அமெரிக்கா உடைய ட்ரேடு ரேட்ஸ் மூலமாக அஃபெக்ட் ஆகாத செக்டாரெலாம் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். தமிழ்நாடுக்கு வந்து மினிமம் இந்த பெனிஃபிட் 500 கோடியாவது இருக்கும். அதே மாதிரி இங்கே எடுத்துக்கோங்க எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இதில் பேர் மினிமம் தமிழ்நாடுக்கு ஒரு 1500 கோடியாவது பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையா, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஸோ எந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து தமிழ்நாடுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் லிசன்ஸ். தமிழ்நாடுன்னு சொல்லலையே தவிர்த்து இந்த பட்ஜெட்டில் நிறைய தமிழ்நாடோடைய ஆஸ்பிரேஷன்ஸும் இருக்கு. இப்போ இங்கேருந்து காஷி, இங்கேருந்து இப்போ எவ்வளோ பேர் போகிறாங்க நார்த் டூர் எல்லாம், அங்கேருந்து அவ்வளோ பேர் இங்கே வராங்களா? ஸோ தமிழ்நாடு ஒரு டூரிசம் ஹப்பா ப்ரொமோட் பண்ணலாம். ஏதாவது நடந்திருக்கா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆடிட்டர் மற்றும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மற்றும் பாஜகவின் ப்ரொஃபஷனல் ஸ்டடி ஸ்டேட் கன்வீனரான சுந்தர்ராமன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்கார் சார். இளைய பாரத நேயர்களுடைய முதல் நேர்காணல் கொடுத்தது மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே சார். இப்போ நேரத்துக்கு பட்ஜெட் ஃபுல்லாக பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கூடி விரல் வரப்போகுது இல்லை, எப்பவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்க நீங்கள், ஓகேங்களா, இப்போ அட்லீஸ்ட் எலெக்ஷனாவது அட்லீஸ்ட் சில விஷயங்களாவது பண்ணுங்களே அப்படின்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். அது எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு முதன்மையாக வந்து பட்ஜெட் அப்படின்றது வந்து எலெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்றது மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து முக்கியமான 2 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து கோன் ஆர் த டேஸ் வந்து எவ்ரி அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பட்ஜெட் மூலமாக தான் தெரிவிக்கணும், பட்ஜெட் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா கோவிட் காலத்துலேருந்து நம்ம நிறைய ஆக்டிவாக பார்க்க முடியுது. ஒரு வரி சீர்திருத்தங்கள் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டு. முன்னெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள், அது மாதிரியான ரிக்குவயர்மெண்ட் இப்போ கிடையாது. அதை ஒரு புரிஞ்சுக்கணும். 2வது வந்து இப்போ இருக்க உலக லெவலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து ட்ரேட் வார், இப்போ நம்ம எப்படி ஆப்ரேஷன் சிந்தூரை எதிர்கொண்டோம், அது வந்து இட்ஸ் அ ஃபிசிக்கல் வார். அது மாதிரி இப்போ ட்ரேட் வார் ஒரு கண்ட்ரீஸ், நம்மளுடைய குளோபல் கிரைசிஸ் எக்கனாமிக் சர்வேல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் குளோபல் எக்கானமியோடைய அன்சர்டனிட்டிஸ் 3 பாதிப்புகள் வந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடரேட் டு ஹெவி ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் வந்து ஒரு ஷாக், ட்ரேட் ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் டெஸ்பைட் ஆல் திஸ் வந்து இந்தியாவோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம வந்து ப்ரொடெக்டடு, நம்மளுடைய ஒரு ஃப்ரெஜைல் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு மக்கள் அனைவரும் பார்க்குறாங்க. உங்கள் வீட்லேயே கூட 5 பேர் இருக்கீங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு சர்ஜரி வருது, ஒரு 3 lakhs நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த நெக்ஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கான நம்ம பட்ஜெட் வீட்டில் எப்படி இருக்கும், ஒரு கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் 140 கோடி பேர் இருக்கக்கூடிய கண்ட்ரி நம்மளோட பட்ஜெட். நம்ம ஒரு ஃபிசிக்கல் வார் ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு தெரியும் நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம லாஸ் பண்ணியிருப்போம் ஃபைட் பண்ணும் போது. அதெல்லாம் திருப்பியும் ரீஸ்டோர் பண்ணணும். அடுத்த வாரம் ஒரு எமர்ஜென்சிக்கு ரெடி ஆகணும் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து இந்த வாட்டி 6 லட்சம் கோடி அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. 6 lakh crores, மோர் தென் 20% மோர் தென் வாட் இஸ் யூஸ்வலி டன். ஏன்னா நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் புதுசாக வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இழந்த விஷயத்தை திருப்பி ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய இதுவும் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு நான் சொன்ன மாதிரி டியூ டு ட்ரம்ப் உடைய கவர்னன்ஸ் அண்ட் ட்ரேட் வார்ஸில் நம்ம இந்தியா வந்து டைரக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரம்ப்புக்கு பண்ணலை. நம்ம வந்து அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மோடி அவர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். புட்டின் அவர்களை ரஷ்யன் பிரசிடெண்ட்டை இந்தியாவுக்கு வரவழைச்சு அவருடைய ஒரு வர்த்தக பேச்சு.
இந்த சைடு யூரோப்பியன் யூனியன் லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரேட் டீல் இது மாதிரி நம்ம பண்ணுறச்சு என்ன ஆகுது, ட்ரம்ப்போடைய ட்ரேட் விஷயங்கள் நம்ம அஃபெக்ட் ஆனால் கூட ரேட்ஸ், ட்ரம்ப் ட்ரேடர் ரேட்ஸ், அது வந்து நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து என்னென்ன கண்ட்ரீஸோட நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, ஸோ இது மாதிரியான குளோபல் அன்சர்டனிட்டிஸ் கரன்சியோட இம்பேக்ட் இப்போ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, கோல்டு அண்ட் அதர் ப்ரைஸஸில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கும் போது இதை வந்து நம்ம ஒரு எதிர்நோக்கணும். ஒரு இந்த வருஷம் முடிவில், நெக்ஸ்ட் வருஷம் முடிவில் நம்மளுக்கு இந்தியாவுக்கு எது மாதிரியான பாதிப்புகள் வரும், ஸோ அதனால் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு நெக்ஸ்ட் 25 இயர்ஸ், சம்டைம் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், அடுத்த 5 ஆண்டுகள் அது மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வரும், அதை எப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய அலோகேஷன்ஸில் இருக்கும். ஸோ எவ்ரி ருப்பி விச் இஸ் ஸ்பெண்ட், அதனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ருப்பி விச் இஸ் ஸ்பெண்ட் வந்து ஒரு குட் ரிஃப்ளெக்ஷன் இந்த எக்கானமி, ஃப்ரீ பீஸ் மாதிரி இல்லாமல் குட் ஒரு அசட் க்ரோத், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டைரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு எக்கானமியில் ஓவரால் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ட்ரம்ப் ரிலேட்டட் செக்டார்ஸ், டெக்ஸ்டைல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது நான் டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் ட்ரம்ப் மூலமாக அமெரிக்கா உடைய ட்ரேடு ரேட்ஸ் மூலமாக அஃபெக்ட் ஆகாத செக்டாரெலாம் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் ஆகி இங்கே விட்டதை வந்து அங்கே ஸ்ட்ராங் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம், ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ஸ். ஒரு 10 ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு ஷேர் லாஸ் ஆனால் கூட, ஒரு 5 ஷேர் லாஸ் ஆனால் கூட பேக்கி இருக்கிற ஷேர் நல்லா பர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அஸ் அ போர்ட்ஃபோலியோ நீங்கள் நல்லா சர்வே பண்ணுவீங்க. அது மாதிரி ஒரு 20 செக்டார் இருக்கும் போது எந்தெந்த செக்டார்லாம் வந்து எனக்கு பாதிப்பு இருக்குது, அப்போ அந்த அஃபெக்ட் ஆகிற செக்டார்லாம் நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இது மாதிரியான டீப் எக்கனாமிக் ஸ்டடி நீங்கள் பாருங்கள், டூரிசம் டெவலப்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, அமேசிங். ஸோ இது மாதிரி நான் ட்ரம்ப் ரிலேட்டட் சர்வீஸ் செக்டார்ஸ்க்கு பிக் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் செக்டார்ஸ், டொமஸ்டிக் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்வையில் நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல்ஸை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுத்திருக்கோம். நமக்கு வந்து வரி விலக்கு வந்து கொடுக்காம இல்லையே. இப்போ போன ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜம்ப்பு, அதாவது 12 lakhs 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி இல்லை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த வாட்டி ஃபோக்கஸ் வந்து ரிலீஃப் அப்படின்றத தாண்டி பேலன்சிங் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் சில ரிலீஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிளெயினாக வந்து நம்ம தமிழ்நாடுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பட்ஜெட்டை வந்து 360 டிகிரி நம்ம பார்க்கணும். நான் வந்து இந்த ஃபாலோயிங் கொஷின்ஸை ஐ வுட் லைக் டு ப்ளீஸ் டு த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். நம்பர் 1, எம்எஸ்எம்இஸ்க்கு ஒரு 10,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்விட்டி, நிறைய எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து ஈக்விட்டி, அதாவது கேபிட்டல் மூலாதாரம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய எம்எஸ்எம்இக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா லிக்விடிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கூட்ஸ் சப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய பைசா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கும்போது அதுக்காக ஒரு ட்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல், ட்ரேட் ரிசீவபிள் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஒரு இமிடியேட்டாக அவங்க சப்ளை பண்ணுற கூட்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இஸ் இல்லையா? இதில் இந்த 10,000 கோடியில் தமிழ்நாடுக்கு வந்து மினிமம் இந்த பெனிஃபிட் 500 கோடியாவது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளோடைய சார்ஜர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், லென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஃபோன், அது எல்லாம் இங்கே நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் வரகுடம் போனீங்கன்னா ஃபாக்ஸ்கான், சால்காம் அவங்கெல்லாம் தமிழ்நாடுல தானே இருக்காங்க. அந்த செக்டாரை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து 40,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் பேர் மினிமம் தமிழ்நாடுக்கு ஒரு 1,500 கோடியாவது பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையா, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அதே மாதிரி பாருங்க, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டைரக்டாக அவங்க தமிழ்நாடுன்னு சொன்னது அந்த ஆதிச்சநல்லூர், அந்த அந்த பேர்டு ஐசைட் பார்க்கு, அதெல்லாம் ஓகே, அது டெஃபினட்டாக அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்.
இது மாதிரி தமிழ்நாடுன்னு பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து அந்த வேர்டில் வந்து கண்ட்ரோல் எஃப்னு போட்டு தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணுற மாதிரி இல்லை. இது வந்து ஓவராலாக செக்டார் இருக்கும் போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட், ஒன் ப்ராடக்ட் ஒன் டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஆண்டர்பிரினியூவர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஷீ மார்ட், நம்மளாம் டி மார்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஷீ மார்ட் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக அவங்களுக்கு எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறது, சுய தொழில் பண்ணி அவங்கள வந்து ஒரு ப்ரௌட் ஆண்டர்பிரினியூவராக உமன் ஆண்டர்பிரினியூவரை க்ரோ பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு உமன் ஆண்டர்பிரினியூவர்ஸுக்கு இல்லைன்னு சொல்லி பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்களா? நாளைக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய உமன் ஆண்டர்பிரினியூவர்ஸ் கேட்க மாட்டாங்களா, இந்த ஸ்கீம் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி? ஸோ எந்த ஆஸ்பெக்டில் நம்ம வந்து தமிழ்நாடுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் உமன் ஹாஸ்டல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து 15,000 ஸ்கூலில் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களை மாதிரியான பீப்புள் கண்டென்ட்டில் இருக்கீங்க. கண்டென்ட் கிரியேட்டிவ், நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் தான் இந்த யூடியூப் அது மாதிரி கண்டென்ட் கிரியேட்டிவ் க்ரோத். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்லையே நிறைய சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி வெரி டேலண்டட் டு கிரியேட் லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ். 15,000 லேப்ஸ் ஸ்கூல் லேப்ஸில் செட் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆஸ்பெக்டை யாராவது பாருங்கள். எவ்வளோ ஒரு பாரத பிரதமர் வந்து ஒரு விஷனரியாக இருந்தால் கண்டென்ட் கிரியேஷன் அட் ஸ்கூல் லெவல் அண்ட் காலேஜ் லெவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் திங்க் பண்ண முடியும் ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் லிசன்ஸ் யூத் ஆஃப் இந்தியா. அவருக்கு வந்து ஆஸ்பிரேஷன் இந்தியாவில் யூத் ஆஃப் இந்தியா லிசன்ஸ், அவங்களுடைய ஃபீட்பேக்கை எடுக்கிறாரு. அதை எடுக்கும் போது பட்ஜெட்டில் அதை பிரதிபலிக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடுல முக்கிய எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டெக்ஸ்டைல், அதாவது திருப்பூரில் வந்து டெக்ஸ்டைல் ஹப் தமிழ்நாட்டில் தானே இருக்காது. அதுக்கு 10,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ திருப்பூரில் இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதில் பெனிஃபிட் வருவாங்களா மாட்டாங்களா? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ட்ரைனிங் ஃபார் டெக்ஸ்டைல் பேஸ்டு செட் பண்ணுறாங்க. பயோ ஃபார்மா, பயோ சக்தின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடுல பயோ ஃபார்மா கம்பெனிஸே இல்லையா? சன் ஃபார்மா கூட இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா, எங்க சார் நாங்களாம் தமிழ்நாடுல தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி? சார் இல்லை சார், இப்போ எல்லாத்துக்குமே கொஸ்டின் என்ன எழுதுன்னா, ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து தனியாக அலோகேட் பண்ணி அமௌண்ட் கொடுத்துட்றீங்க. ஆனால் நெக்ஸ்ட் வித்தின் 2 months எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் தமிழ்நாடு ஒரு சின்ன எலெக்ஷனுக்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா இது பாப்புலிஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் சொல்கிறேன், இப்போ இதை நீங்கள் எப்படி வேணால் படிக்கலாம். நான் படித்தது இதுதான், இது தமிழ்நாடுக்கான பட்ஜெட் தான். இது யார் சொன்னா தமிழ்நாடுக்கு இல்லை பட்ஜெட்னு? இப்போ நான் சொன்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இது எல்லாமே இருக்கிற கூடிய இந்த ஸ்டேட்ஸ்னு ஃபியூ தான் இருக்கும். இதை விடுங்க, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ பாருங்க, கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ன்றது எது? கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு ஃபிஷிங் ஒரு 500 ரிசர்வாயர்ஸ் ரெடி பண்ணி லாங் பெண்டிங் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் கேச்சிங் அண்ட் ஹை சீஸில் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு டியூட்டி இருந்தது, கஸ்டம்ஸ் டியூட்டி 5% இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக 0 பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அனைத்து மீனவர்கள் தமிழ்நாடும் கேட்பாங்க, நாங்களாம் தமிழ்நாடுல தானே இருக்கோம், எங்களுக்கு இது என்ன பெனிஃபிட் இல்லையான்னு. கோஸ்டல் அதே மாதிரி அந்த ஹை சீ ப்ராடக்ட் தூத்துக்குடியிலலாம் இருக்கக்கூடிய சீ ஃபுட் ப்ராசஸ்டு கம்பெனிஸ் இருக்கு பாருங்க, அவங்களுக்குலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களாம் தமிழ்நாடுல தான் இருக்காங்க. ஃபிஷர்மேன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாரத பிரதமருக்கு நன்றி கூறுவாங்க பாருங்க. அவங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சார் இது வந்து தமிழ்நாடுக்கான பட்ஜெட்டு கூட இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். நான் இதுக்கு இன்னும் கூட சொல்கிறேன் சார். கோகனட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஸ்கீம் கொடுத்துருக்காங்க கோகனட் ரீபிளான்டேஷன்ஸ்க்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், எந்த ஊரில் வந்து கோகனட் டிசீஸ் வந்து நிறையா கோகனட் ட்ரீஸ் அஃபெக்ட் ஆச்சு? கேரளா அண்ட் தமிழ்நாடு. அதுக்கான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்டில்.
எந்த ஊர்ல பிரதானமா கேஷ்யூ மேனுஃபேக்சரர்ஸ் தெரியுமா? தமிழ்நாடு. ஒன் ஆஃப் தி ப்ரீமியர் கேஷ்யூ மேனுஃபேக்சரிங் அண்ட் யூனிக் கேஷ் பிராண்டிங்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்னு சொல்லலையே தவிர்த்து இந்த பட்ஜெட்ல நிறைய தமிழ்நாடோடைய ஆஸ்பிரேஷன்ஸும் இருக்கு அப்படின்றது தான் இந்த விஷயம். இது வந்து ஒரு ஓப்பன் ஐஸோட டிரான்ஸ்பரண்டோட நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி பாருங்க, கண்டினியூஸா ஒரு பட்ஜெட்டோடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். 10 லட்சம் கோடி 3 வருஷம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி கண்டினியூவஸா எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணி 11 லட்சம் ஆகி இன்னைக்கு 12.2 லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய யூத் ஆஃப் தமிழ்நாடு தெரிஞ்சுக்கணும். நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இங்கே, வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் நாளைக்கு வந்து நிறைய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாடுக்கு வந்தால் மட்டுமே, நிறைய இங்கேன்னு இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் எல்என்டி ப்ராஜெக்ட்ஸில் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் இந்த லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும். இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறேன், நான் ஒரு ரயில்வே ட்ராக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1000 கோடி ப்ராஜெக்ட் அது. அப்போ நீங்கள் பாருங்க, 12,20,000 கோடி 12.2 lakh crores நான் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலாம் ஒரு வருஷத்தில். எவ்வளோ ரோடு, எவ்வளோ, அப்போனா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அதில் நடக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கூட்ஸ் அதில் வரும். அது மூலமாக எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆவாங்க, எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட், எவ்வளோ இன்ஜினியர்ஸ். அது அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து எனக்கு வந்து அசட்டாகவும் புக்ஸில் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புக்ஸில். அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதோ, அந்த ரோடு போட்டதோ. ஸோ எவ்வளோ சிவில் இன்ஜினியர்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் அது. ஒரு ரோடு போடுறதும் பிரிட்ஜ் போடுறதும் 12.2 lakh crores. ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் ஃபாஸ்ட் ட்ராக் ரயில் இப்போ ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கே நீங்கள் இது வந்தே பாரத் வந்தோடனே 4 hours போயிடலாம். நாளைக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ரயில் வந்தோடனே, ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் வந்து சென்னை டு பெங்களூர் போயிட்டு வராங்க ஃபார் ஐடி அண்ட் அதர் செக்டர்ஸ். பெங்களூர், ஹைதராபாத் ஆல்சோ. இது வந்து ஐடி செக்டர்ஸ். இது வந்து அவ்வளோ ஐடி செக்டாரில் வேலை பண்ணக்கூடிய அனைத்து பீப்புள்கிட்டையும் நம்ம பேசணும். இந்த ஒரு ஸ்கீமோட அட்வான்டேஜ், நான் இங்கேருந்து வேலைக்கு வந்து மகாபலிபுரத்து ஈஸியாக போயிட்டு வர மாதிரி நாளை ஏறி உட்காந்துன்னா பெங்களூரில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அதே மாதிரி ஹைதராபாத், இதில் டெக் கம்பெனிஸ், சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், டெக் ரிலேட்டட் கம்பெனிஸ். இது இங்கே காலையில் ஏறுவேன், அங்கே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சுற்றிட்டு வந்துடுவேன். என்ன விஷயம் பாருங்க. ஸோ இது லட்ச கோடி கணக்கில் வேலை பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் யங்ஸ்டர்ஸ் அதுதானே பார்ப்பாங்க, விஷுவலைஸ் பண்ணுவாங்க இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது மூலமாக மத்திய அரசு இது அனைத்துமே ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இருந்தால் கூட சார், இந்த 12 lakh crores அட்லீஸ்ட் ஒரு 50,000 கோடியாவது தமிழ்நாடுல ஒரு ஓகே சார் 25,000 கோடி தமிழ்நாடுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும், ரோடு, ரயில்வே, பிரிட்ஜஸ்ன்னு. இப்போ இதெல்லாம் நான் சொன்னது கூட்டினா ஒரு 30,000-40,000 கோடி தமிழ்நாட்டுக்கு இருக்கா இல்லையா? நான் சொன்ன எம்எஸ்எம்இ எல்லாத்துலேயும். அதே மாதிரி பாருங்க, நேஷ்னல் ஹாஸ்பிட்டாலிட்டி சென்டர் யாருமே விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது பாருங்க. டூரிசம் டெவலப்மெண்ட், டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் இன்னும் நிறைய ப்ரமோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று. நீங்கள் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடுல நீங்கள் தமிழ்நாடுல டூரிசம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? நிறைய பிளேசஸ் இருக்குது சார். முக்கியமாக டெம்பிள்ஸ் சொல்லலாம். டெம்பிள்னா எது ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு? மதுரை மீனாட்சி டெம்பிள், அப்புறமேட்டு தஞ்சாவூர் பெரிய டெம்பிள், ஏன் நம்ம மகாபலிபுரம், கும்பகோணம். நீங்கள் கடைசியாக கும்பகோணம் டெம்பிள் போயிட்டு வந்தீங்களா? அங்கே எப்படி இருக்கு பராமரிப்பு? கொஞ்சம் இதாக டெம்பிள் டூரிசம் டெவலப்மெண்ட் இருக்கா? இப்போ இங்கேருந்து காஷி, இங்கேருந்து இப்போ எவ்வளோ பேர் போகிறாங்க நார்த் டூர் எல்லாம், அங்கேருந்து அவ்வளோ பேர் இங்கே வராங்களா? ஸோ தமிழ்நாடு ஒரு டூரிசம் ஹப்பா ப்ரொமோட் பண்ணலாம். ஏதாவது நடந்திருக்கா? கும்பகோணத்தில் எவ்வளோ டெம்பிள்ஸ் இருக்கு சார். திருமண பக்கம்லாம் டெம்பிளாக இருப்பான். ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு 100 குளத்தை காணும்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே வந்து சிச்சுவேஷன் சார். டெம்பிள் டூரிசம், டெம்பிள் ஏன்ஷியன் டேஸில் டெம்பிள் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெம்பிளை சுற்றி தான் வர்த்தகமே நடந்தது. டெம்பிள் பேங்கே டெம்பிள் தான் அந்த காலத்தில். டெம்பிளில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் போது அதை சுற்றி நடக்கக்கூடிய வர்த்தகம் எல்லாம் இங்கே கும்பகோணத்தில் தஞ்சாவூர் அந்த பெல்ட்டில்
எவ்வளோ பெரிய டூரிசம் அட்ராக்ஷன் சென்டராக கொண்டு வரலாம். யூ ஹவ் டு ப்ரொமோட். பட் இங்கே அது மாதிரி எதுவும் நடந்ததா ஒரு இம்பேக்டே இல்லை. ஸோ டூரிசம் டெவலப்மெண்ட் வந்து இட்ஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி. அதை ப்ரொமோட் பண்ணணும். 1,00,000 டூரிஸ்ட் கைடை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாருங்கள், பேராமெடிக்கல் இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்குள்ளே டீப் ட்ரைவ் ஆகிடுச்சு. மொபைல் ஃபோன் அதோட இம்பேக்ட், கேமிங். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும் போது விஷுவலைஸ் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய டிஸ்ரப்ஷன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் எப்படி இருக்கும். அப்போனா இந்தியாவில் ஒரு 1,00,000 பேர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் உடனே அப்படின்னு ஒரு நேஷ்னல் அதுக்கான ஒரு மிஷன், ஆயுர்வேதாவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 இடத்துல பிரம்மாண்டமாக ஒரு ஆயுர்வேதிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரணும்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் நோக்கத்தால் செட்டப் பண்ண பட்ஜெட் இது. இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கான திறன் இல்லாமல் நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜல் ஜீவன் 3100 கோடி வந்து நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹஸ் ரிலீஸ்ட். ஆனால் இவங்க வந்து நம்ம வந்து தே ஆர் சேயிங் இட் இஸ் நாட் இட், நம்மள்கிட்ட வரலன்னு சொல்ல. அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஷெடியூல் கொடுக்கணும் சார். இம்ப்ளிமெண்டேஷன் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக, யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா சிஎன்டிஜி ஆடிட். நாளைக்கு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு கொடுக்கல அப்படின்னா சிஎன்டிஜி வில் கொஷன். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், மெட்ரோ ரயில் திட்டம் இது பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம டிபிஆர் ஸ்டடி கரெக்டாக கொடுக்கணும். எவ்வளோ பாப்புலேஷன், என்ன, வாட் இஸ் த யூசேஜ், பீரியாடிக் யூசேஜ், ஹை பீரியட் ஹவர்ஸ். இதுதான் பிரதான காரணமே தவிர்த்து லேண்ட் அலோகேஷன். மற்றபடி வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறமே நம்ம கேட்கலாம். சென்ட்ரல் டெவல்யூஷன் நீங்கள் பாருங்க, 2014 டெவல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ சொல்றாங்க 50% வந்து நம்ம கேட்டோம், 41% வந்து ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதாவது இந்த 41% என்னன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த வரியில வந்து ஸ்டேட்ஸுக்கான என்ன டாக்ஸஸோ அது ஸ்டேட்டுக்கு ஆல்ரெடி போயிடும். அதை தவிர்த்து சென்டர் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ்லேருந்து அவங்களுக்கு 100 ரூபா வருது இல்லையா. இப்போ ஒரு மாநில அரசுக்கு வந்து 50 ரூபா வருதுன்னா அது 50 ரூபா வச்சுக்கிறாங்க. அதை தவிர்த்து மத்திய அரசு கலெக்ட் பண்ணக்கூடிய வரியிலேருந்து பூலிங், சென்ட்ரல் பூலிங்லேருந்து மாநிலத்துக்கு திருப்பி ஷேர் பண்ணுறாங்க. அதுதான் இந்த டெவல்யூஷன். அது ஏன் 50% பண்ணலை அப்படின்னா, இப்போ டிஃபென்ஸுக்கு யார் 6 லட்சம் கோடி செலவு பண்ணுறா? சென்ட்ரல் மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. இப்போ நேஷனல் ஹெல்த் பாலிசி அதுக்கான அலோகேஷன், இப்போ கோவிட் போது ஊசி போடுறதுக்கு யார் ரெடி பண்ணா? சென்ட்ரல் ஃப்ரீ. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். மத்திய அரசுடைய வேலை பைசா கொடுக்கல அப்படின்றது நம்ம பாட்டம் ஆஃப் த கேள்வி இருந்தா கூட அதுக்கு மேலே போய் நம்ம பார்க்கணும். இந்த டெவல்யூஷன்ல ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அண்டர் ஆர்டிகல் 280. அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ்ல எவ்வளோ தேவைகள், எவ்வளோ விஷயங்கள் எடுத்து அவங்க அந்த ஃபார்முலாவை டிவைஸ் பண்ணுறாங்க. அதில் ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அலோகேஷன் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.4 lakh crores இப்போ உயர்ந்திருக்கு. 1.4 lakh crores அலோகேஷன் பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாடுடைய ஷேர் ரீசனபிளி இருக்குது. இதை தவிர்த்து இந்த 41% அப்படின்றது ஒரு டெவல்யூஷன் பர்சன்டேஜ். இதை தவிர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து கிராண்ட் அண்ட் எய்டுன்னு தராங்க, சில சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேல ஒரு குறிப்பிட்டு இருந்தது, தமிழ்நாடை பற்றியும் இருந்தது. அதில் இந்த ஹாஸ்டல் ஸ்கீம்ஸ் பற்றி, லேபர்ஸுக்கான டார்மெட்ரி, தமிழ்நாடு வந்து எடுத்துக்காட்டாக இருந்தது. எக்கனாமிக் சர்வேலேயே குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு. அது வந்து நத்திங் பட் பிரைம் மினிஸ்டர் அஃபோர்டபுள் ஸ்கீம். பிரைம் மினிஸ்டருடைய அஃபோர்டபுள் ரெண்டல் ஸ்கீம் அப்படின்றத தான் அந்த ஹாஸ்டல் ஸ்கீம். அதில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் என்டர்பிரைசஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், அதில் ஒரு 20% வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்குது.
ஸோ இது மாதிரியான கிராண்ட் இன் எய்டு, எமர்ஜென்சி ஃபண்டு, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த 41% அப்படின்றது கிட்டத்தட்ட 45-46% ஆல்ரெடி வந்துடும் டெவல்யூஷன் அப்படின்றது. சென்ட்ரல் வந்து எல்லா ஃபண்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸையும் கொடுத்துட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி அவங்க எடுத்துப்பாங்க? பிரதானமாக இருக்கிறது நாட்டை பாதுகாக்கணும், செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கு, டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஒரு 360 டிகிரி திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் ஏன் இந்த பட்ஜெட், எதுக்கு இந்த பட்ஜெட், ஒரு பட்ஜெட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடுக்கு இருக்கா அப்படின்றது வந்து நேர்முகமாக இல்லை, சிலதுதான் இருந்தாலும் மறைமுகமாக நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க கேட்டீங்க வரி விலக்கு வந்து நேரா இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிடல சார். மொத்தம் வந்து தமிழ்நாடுல வந்து நீங்க ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 140 கோடி பீப்புள். இதுல வந்து வரி செலுத்துபவர்கள், நேர்முக வரி, டைரக்ட் டாக்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேட்ஸை விட்டுடுவோம், பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 கோடி மக்கள் அவுட் ஆஃப் 140 crores. 9 crore பீப்புள் தான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றாங்க. அதில் நிறைய பேர் நில் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க. டாக்ஸ் பே பண்ணி பண்றவங்கன்ற ஒரு 3-4 கோடி பேர் தான் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு அது ஒரு வீடு எடுத்துக்காட்டு, ஒரு 5 நபர் இருக்காங்க ஒரு வீட்டில். அதுல வந்து அப்பா மட்டும்தான் சம்பாதிக்கிறார். அப்பாவுடைய சம்பாதித்தை வச்சு அந்த 5 பேரையும் காப்பாற்றணும். இப்போ அவர் மேல் எவர் சுமை இருக்கும். அதே அந்த வீட்டில் வந்து 3 பேர் வேலை பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். இந்த 140 கோடி பீப்புளில் நான் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ஹெல்த் ப்ரொடெக்ஷன் தரணும். ஆனால் இது எவ்வளோ பேர் வருமானத்தை வச்சு நான் பண்றேன்? 3 கோடி மக்கள். இது 3 கோடின்றது 5 கோடி ஆகணும், 6 கோடி. டாக்ஸ் பேஸ் சொல்லுவோம், இன்க்ரீஸ் ஆஃப் டாக்ஸ் பேஸ். இது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த டிமானிட்டைசேஷன். அதோடைய அட்வான்டேஜ்லாம் பார்த்தா அந்த டாக்ஸ் பேஸ் கூடுது. அப்படி கூடும் போது தனிநபர் மேல இருக்கிற வரி சுமை கம்மியாகும். அப்போதான் வந்து நம்ம வந்து ஒரு டெவலப்டு எக்கானமிக்கு நம்ம போகும்போது அந்த விஷயங்கள்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் முன்னெடுத்து வச்ச பட்ஜெட்டு. இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு பாப்புலிஸ்டிக் பட்ஜெட் இல்லை அப்படின்னாலும் வெரி கன்சர்ன்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் நம்மளுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வரும் அப்படின்ற பாயிண்ட்டை எடுத்து வச்சு நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ண வச்சோம். ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை லேபால் வருவதற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.